பூம்பாவைக்கு உயிரை தந்த இசை பொங்கும் புனலை எதிர்த்து வந்த புனல்னா தண்ணி உங்க மதுரையும் பதியில வைகையில ஏடு எதிர்த்து வந்ததா அதான் புனலை எதிர்த்த இசை தமிழ் வைகை ஏடு அந்த சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் வந்த பிரச்சனை வாழ்க அந்தனர் வீழ்க தன்புழல்னு எழுதி போட்ட உடனே எதிர்த்து ஏறியது இந்த தமிழ் கூறு நல்லுலகத்துல தமிழ் வென்றது. அடுத்து பாம்பு தன் நஞ்செடுக்க வைத்த இசை யாருக்கு? கம்பர் பெருமான் ராமாயணம் அரங்கேற்றம் பண்ணும் பொழுது அங்கே தில்லைவாழ் அந்தனர் வீட்டு ஒரு குழந்தை பாம்பு கடிச்சு இருந்தா அங்கே பாம்பு நஞ்செடுக்க வச்சது. 63 நாயன்மார்கள் அப்போது அடிகளுடைய மூத்த குமாரன் திருநாவுக்கரசு பாம்பு கடிச்சு இறந்த உடனே அந்த குழந்தைகளுடைய பாம்பு விஷத்தை எடுக்க வச்சதும் தமிழ். இப்படி தமிழ் நிறைய விஷயங்கள் இருக்குமா, உனக்கு ஒவ்வொன்றா எடுத்து வேணா நான் சொல்றேன், நல்ல விஷயம். அதனால தமிழ் கடவுளுடைய அருளாலே நீ இந்த இடத்துக்கு வந்து தமிழால போற்றப்படுவாய். எத்தனை மொழிகள் இருந்தாலும் உலகத்துக்கு மூத்த மொழி தமிழ். அதனாலதான் தமிழ் கடவுளை வணங்குற உனக்கு தமிழ் பாட்டாக பாடி தமிழ் கருத்தோடு உனக்கு வாழ்த்து தருவேன். ஆகினால உன்னை பற்றி நான் கேட்கும் கேள்வி என்ன தெரியுமா? நாட்டுப்பற்று, இனப்பற்று, மொழிப்பற்று, சாதிப்பற்று சன்னியாசிக்கு உண்டு. கதையின் முறைப்படி கதையோட நிலம் குறிஞ்சிலடு அமைத்திருப்பது பேசுவது தமிழ். தமிழ் என்ற வார்த்தை இருக்க எப்படி வந்தது தெரியுமா? தமிழ்னா என்ன என்னன்னு வேற கேட்கிறேன். கஜட தபர தா எங்கனங்க மன்ன மீ எரளவளையில் இனத்திலே ஒரு எழுத்து சேர்த்து தமிழ் தமிழடியாக பிறந்தது. தமிழுக்கு மட்டும்தான் இவ்வளவு சிறப்பு இருக்கு. ஒரு எழுத்துக்குள்ள ஒரு எழுத்து 4 இருக்கு. சொல்லு, பொருள், யாப்பு, அணி. இது சேர்ந்த குறுக்கெழுத்து, நேரெழுத்து, சுட்டெழுத்து, எத்தனை எழுத்துக்கள் இருக்கு தமிழ